ஹலோ எவ்ரிஒன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. வீடியோ போட்டும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்கணும்னா எஸ்எம்கேடைய ஆஃப் ரோடு ஹெல்மெட்டு. ஸோ நீங்கள் ஆஃப் ரோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் ரோடில் என்ன பிரச்சனைனா மூக்கு அடைச்சிக்கும், ஆஃப் ரோடு கூட ஒன்றும் தெரியாது. அது மாதிரி எனக்கு செம்ம ஃபிட்டாக இருக்கும். ஸோ உள்ளலாம் ஸ்பாஞ்செலாம் நல்லா புசிங்காக தான் இருக்கும், உங்களுக்கு காது வலிலாம் வராது. நான் இதுக்கு முன்னாடி 2000 ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டிங்கன்னா காது அப்படி ஒழுக்கும் எனக்கு. இப்போ செம்ம பெயினாக இருக்கும் லாங்கில் போகும்போது. இது அந்த மாதிரி பெயின் எதுவுமே வராது. பார்க்கறதுக்கு லுக்குமே செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்த போய் நிற்கிறீங்கன்னா நம்மளை தான் பார்ப்பாங்க, அட்டென்ஷன் வந்து உங்கள் பக்கம் தான் திரும்பும். ஸோ வந்து கேட்பாங்க எவ்வளோ ரேட்டு அப்படின்லாம். ஸோ இதோடைய ரேட் சொல்லிடுறேன். ஹெல்மெட்டு மட்டும் இந்த கிளாஸ் இல்லாமல் 5990 ரூபா, 6000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. அடுத்து இந்த கிளாஸ் வந்து 1500. ஸோ இதையே பார்த்தீங்கன்னா 7500 வந்துச்சுங்களா. இந்த ஹெல்மெட் மட்டும் 7500 வந்துடும் உங்களுக்கு செட்டாக வாங்கினீங்கன்னா. அடுத்து இதில் கோப்ரோ மாட்டுறதுக்கான மவுண்டு நான் வந்து மொபைல் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கோப்ரோ இன்னும் ஆர்டர் போடல, போட்டேன் கேன்சல் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். அடுத்தது தான் மொபைல் டெலிசின் கம்பெனியில் உள்ளது, சிலிக்கான் மெட்டீரியல். அது மேலே உள்ளது பிளாஸ்டிக்கு, பிளாக்கு, உள்ள ஒயிட் வந்து சிலிக்கான் மெட்டீரியல். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இதில் நான் ஃபஸ்ட்டு இது ஆர்டர் போடும்போது ஃபிட் ஆகாதுன்னு நினச்சேன். ஒரு டவுட்டில் தான் ஆர்டர் போட்டேன். ஏன்னா இதோடைய வேல்யூ ஒரு 1500 ரூபா வந்துருச்சு. 1340 ரூபா சம்திங் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே கரெக்டாக ஃபிட் ஆச்சு இந்த இடத்துல. ஸோ இது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுமாதிரி இது வந்து 3 பின் வர மாதிரி இருந்தது லோக்கலில். அது வந்து இந்த இடமா அட்ஜஸ்டபுள் தான். இது வந்து கட்டுற மாதிரி வரும். இது வந்து ஃபிக்ஸிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது அந்தளவுக்கு இதில் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. சம்டைம்ஸ் லூஸ் ஆகிடுது. ஆனால் இது லூஸ் ஆகலை. இது சிலிக்கான் மெட்டீரியல் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறது. அப்படின்னா நீங்கள் 3mm டேப் போட்டு உள்ளே ஒட்டிக்கலாம். பட் அதை விட இது நல்லா தான் இருக்குது. அது 500 அது 600 700 சம்திங் வரும். 500 ரூபாய்க்கும் இருக்குது. அதை விட இது பெஸ்ட்டு. நான் என்றைக்குமே சரி ஒரு பொருள் ஆனால் குவாலிட்டியாக தான் பார்ப்பேன். ஸோ நான் ரேட்டை பார்க்க மாட்டேன். ஸோ அதனால இந்த ஹெல்மெட்டும் ரேட்டை பார்க்காம எடுத்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் வீட்டில் எனக்கு செருப்படி தான் விழுந்துட்டுருக்கு. 6000 ரூபாய்க்கு உனக்கு ஹெல்மெட் தேவையா அப்படின்ட்டு. நான் வீட்டில் ஃபஸ்ட்டு 2000 தான் சொல்லி வச்சுருந்தேன். எங்கள் அண்ணன் பார்த்து போட்டு விட்டுட்டான் இது 6000 ரூபா அப்படின்ட்டு. ஸோ லுக் வைஸும் நல்லாயிருக்கும். அது மாதிரி போடும்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் போய்ட்டுருக்கோம். எனக்கு வந்து எல் சைஸ். சொன்னல அந்த இடத்துல மூக்கு அடைக்கணும். எனக்கு இப்போ வரைக்கும் மூக்கு அடைக்குது. ஆனால் லாங்கில் போகும்போது ஒன்றும் தெரியல. வாய்ஸ் கேட்குது என்னன்னு தெரில, செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப மூக்கு அடைச்சதுன்னா இப்படி லைட்டாக லூஸ் எடுத்துகிட்டுப்பேன். இல்லைன்னா ஸ்ட்ராப் இருக்குல்ல, இப்படி இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் அப்படி தான் நான் பண்ணுவேன். இதை லூஸ் பண்ணிப்பேன். இந்த கிளாஸுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் தான். பட் நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணால் டைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணால் டைட் பண்ணிக்கலாம். காக்கா வேறு அப்பப்போ கத்திட்டு இருக்குது, ஏன்னு தெரியல. இவ்வளோ நேரம் குயில் கத்திட்டு இருந்தது, இப்போ காக்கா கத்திட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது டிரான்ஸ்பரண்ட் தான். நைட் வியூவுமே உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நைட் வியூக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ப்ளூ கலர் கேட்டேன் இந்த ஹெல்மெட்டுக்கு ஏற்றபடி. பட் ப்ளூ கலர் இல்லை அப்படின்னால இது வாங்கினேன். இதோட ரேட் 1500. வேணும்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் ரோடு வாங்கினீங்கன்னா அந்த கிளாஸ் வாங்கினா தான் உங்களுக்கு முடியும். இல்லைனா இது வந்து சும்மா மொட்டையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஹெல்மெட் 6000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தான். பட் லுக் வைஸுமே சரி, நீங்கள் எங்கே போனாலும் அட்டென்ஷன் உங்கள் மேலே திரும்பும். அது ஒரு பெஸ்ட்டுங்க. யார் பார்த்தாலும் என்னப்பா ட்ராவலரான்னு கேட்பாங்க. பட் நான் ட்ராவலர் வந்து பாதி டைம் ட்ராவலர், அப்புறம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுவேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். ஒரு கம்பெனியில் நான் ஹெட்டாக இருக்கேன் அப்படின்னால. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு கீழே வரும். எனக்கு ஒரு 10 சேல்ஸ் ஆஃபீஸர் வருவாங்க. நான் போய்ட்டு ப்ரொமோஷன் ஒர்க்கு, ஒரு டீலருக்கு எதுவும் பிரச்சனைனா போய் அதை கிளியர் பண்ணிட்டு வருவேன். ஸோ அப்போது போகிற வழியில் வந்து என்ன சொல்கிறது, ஒரே கலர் 2 மங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எனக்கு போகிற இடத்துல என் ஒர்க்கை பார்த்த மாதிரியும் ஆயிரும், அப்புறம் நான் சுற்றி பார்த்த மாதிரியும் ஆயிரும். ஸோ அதான் ஒரே கலர் 2 மங்கா. ஸோ அந்த ஹெல்மெட்டும் அப்படி தான். மேக்ஸிமம் நான் போகிற இடத்துல அந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த மூக்கு அடைக்குன்னு சொன்னல, சம்டைம்ஸ் மூச்சு முட்டும் எனக்கு. அது மட்டும்தான் அந்த ஹெல்மெட்டில் ஒரே ஒரு பிரச்சனை. அது இந்த கிளாஸ் போடும்போது மட்டும்தான். ஹெல்மெட் பிரச்சனை, அந்த கிளாஸ் தான் பிரச்சனை. வேறு கிளாஸ் ட்ரை பண்ணேன், பட் எல்லா கிளாஸுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் இதோடைய கேட்டகரி அப்படின்ட்டு. அடுத்து வந்து வேகாலேருந்து பிளாக் பேந்தர் ஹெல்மெட் ஒன்று வருது. அதை நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு செருப்படி மட்டும் கன்ஃபார்ம் வீட்டில் இருக்குன்னு மட்டும் தெரியும். ஸோ ஒரு காசு வரட்டும், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை விட்டுட்டேன். ரொம்பவுமே எனக்கு வந்து ரொம்ப மூக்கு அடைக்கல, லைட்டாக தான் அடைச்சிருந்தது. டிராஃபிக்கில் மட்டும் எனக்கு ரொம்ப தெரியும். அது மூச்சு ரொம்ப முட்டுற மாதிரியே இருக்கும். அப்போது நான் இதை எடுத்துருவேன். இதை கழட்டி அப்படியே பின்னாடி போட்டுருவேன். ஏன்னா ஃபுல்லாக ரிமூவபிள் தானே, கழட்டி பின்னாடி மாட்டி விட்ருவேன். அது பாட்டு தொங்கிட்டு வரும் அப்படின்ட்டு. மற்றபடி ஹெல்மெட் எல்லாம் ஓகே. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. உங்கள் லுக் வைஸுமே நல்லாயிருக்கும். காட்டுறேன் இருங்க, கிளாஸை மாட்டி காட்டுறேன். அப்போ தான் நல்ல எடுப்பாக காட்டும். கம்பெனிக்காரங்க கூட அப்படி காட்டணும்னு தெரில, நான் தான் அப்படி காட்டுறேன். ஸோ தெரியுதா?
ஸோ இதில் வந்து அந்த மவுண்ட் மாட்டினோன்னே எனக்கு அந்த லுக்கே ஒரு சம்டைம்ஸ் போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா மொபைல் மட்டும் கோப்ரோ கேமரானா இந்த லுக் நல்லா தெரியும். நான் மொபைல் மாட்டியிருக்கேன், இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே அழகே இது தூக்கிடுது. அது ஒரு பிரச்சனை இந்த மவுண்டில். கோப்ரோ நான் வச்சுக்கிறேன்டா. ஃப்ளிப்கார்ட்டே உன்னை மறக்க மாட்டேன்டா. என் கோப்ரோ கேமரா நீ கேன்சல் பண்ணி விட்டல, ஒய்யால அவனை வச்சுக்கிறேன் ஒரு நாள். கோப்ரோ கேமரா ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க. 12ஆம் ஆர்டர் போட்டிருந்தோம். இன்றைக்கி டேட்டு 16, பொங்கலுக்கு மறுநாள். நீங்கள் மாட்டு பொங்கல். ஸோ நீ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ளிப்கார்ட்காரன் என்ன பண்ணிட்டான், கோப்ரோ கேமரா கேன்சல் பண்ணி விட்டான். அது வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஷிப்மெண்ட் வந்துருச்சு. சரி நேற்று ஈவினிங் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். கடைசி பார்த்தீங்கன்னா கோப்ரோ கேமரா வந்து கேன்சல் பண்ணி விட்டானுங்க. எனக்கு ரொம்ப மனக்கணிச்சிட்டோம். நல்லதுமா இப்படி பண்ணிட்டீங்களே. நேற்று என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறான், மாப்பிள்ள ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு அப்படின்ட்டு. ரொம்ப சங்கடப்பட்டேங்க. சரி ஓகே, எல்லாம் கேன்சல் பண்ணுறது எல்லாம் நடப்பதாலும் நன்மைக்கு அப்படின்ட்டு மூவ் ஆகி போய்கிட்டே இருப்போம். ஆனால் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக கோப்ரோ கேமரா வந்துடும், ரைனக்ஸ் ஜாக்கெட் வந்துடும். அது மாதிரி நான் பைக் வந்து இஎம்ஐயில் தான் போட்டேன். 2 இயர்ஸ் போட்டேன். 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 4 மந்த்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபினான்ஸுக்கு எந்த ஒரு டைட்டுமே இருக்காது. ஸோ ஓகே, ஹெல்மெட்டில் எதாவது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா இது வந்து மேக்னெட் டைப்பு லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மாற்ற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது ஒன்று தான் எனக்கு மைனஸ் பாயிண்டாக இருந்தது. மற்றபடி இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ஹெல்மெட்டில். ஓகே, அவ்வளோதான் இதோடைய ரிவ்யூ. வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்கள். ரேட்டு சொல்லிட்டேன். இதோட கம்ப்ளீட் செட்டப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து 9000 வந்துடும். இல்லை எனக்கு இதெல்லாம் மவுண்ட் தேவையில்ல, இது மட்டும் வாங்காமல் இருந்தால் உங்களுக்கு 7500 வந்துடும். ஹெல்மெட் மட்டும் 6000, இது ஒரு 1500. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் பட்ஜெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃப் ரோடு தான் அதிகமாக போவீங்கன்னா இது வாங்கிக்கோங்க. நான் ஆன் ரோடு போகணுன்னா மற்ற ஹெல்மெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஆன் ரோடு போகும்போது எனக்கு சம்டைம்ஸ் இது மூக்கு கிடைக்குன்னு சொன்னால, ஏர் ஃப்ளோ இருந்தால் தான் நல்லாயிருக்கு. அது மாதிரி ஒரு ரொம்ப தூரம் ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் காத்தி வச்சுட்டு அடுத்து திரும்ப அந்த ஹெல்மெட் போட்டால் எனக்கு தலைவலிக்கு வந்துடுது. தலைவலி செம்மையாக பின்னாடி செம்ம பெயின் எனக்கு இருக்கும். அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஏர் ஃப்ளோ உள்ளே வரவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தலைவலியும் போயிடுது. அது என்ன ரீசன் தெரியல, நான் உங்களுக்கு தெரிஞ்சாக்கிற கமெண்ட் பண்ணுறேன். அது ஹெல்மெட் பிரச்சனையா இல்லை நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னால என்னுடைய பிரச்சனையான்னு தெரில. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர், 400லேருந்து 500 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணிடுவேன். இப்போ திருநெல்வேலியில் பைக் இருக்குன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ட்ராப் ஆவேன். அங்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் எண்டிங்கில் 400 கிலோமீட்டர் தான் இருக்கும். என் பைக்கில் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடுவேன். அப்புறம் அங்கேருந்து சம்டைம்ஸ் சென்னை போவேன், விழுப்புரம், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஏரியா, அப்புறம் ரிட்டன் பழனி, மதுரை, இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரங்கோயில், ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக்லேருந்து ஒரு 7லேருந்து 8 நாளைக்கு வெளியே இருப்பேன். சண்டேயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ ஒரே கல்ல 2 மங்கன்னு சொல்லுவாங்களே, இதுதான் செம்ம ஜாலியாக இருக்கும். என் ஒர்க்கும் அந்த மாதிரி தான். ஸோ ஃபார்மர்ஸ் போய் மீட் பண்ணுறது தான். நான் இருக்கிறது அக்ரி டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நான் ஒர்க்கை பற்றி நான் அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஹெல்மெட்டை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற எல்லாம் பார்க்கலாம். ஓகே, பாய்.